Vanakkam Wabi Sabi Banking Squad. Welcome to another strategy video, a complete roadmap for beginners. So, in 2 months or just 60 days, most of the aspirants think it is impossible to complete the entire syllabus in that time. But what if I told you the problem is not lack of time? The problem is studying everything equally. So, hi squad, once again I welcome you to the session. ஸோ ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டேஸாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அக்கா கேன் ஐ கம்ப்ளீட் தி பேங்கிங் சிலபஸ் இன் ஜஸ்ட் 2 months ஆர் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ மை ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் தான், பட் நாட் த வே மோஸ்ட் பீப்புள் ப்ரிப்பேர். ஸோ ஐ ஸ்டார்டட் மை ப்ரிப்ரேஷன் ஆகஸ்ட். நான் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஐ கிராக்ட் 5 prelims in a row. ஸோ அதோடைய மார்க்ஸ் உங்களுக்கு பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன் திஸ் வீடியோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் தி எக்ஸாக்ட் 60-day road map that I would follow if I had to start from scratch today. ஸோ இது நான் ஃபாலோ பண்ணது தான். இப்போயும் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவேன். We will cover what to study every week, what to skip, and how many marks to take, how to balance both prelims and mains, and the mistakes that waste most aspirants' time. So grab a notebook because by the end of this video you will get a clear plan for the next 60 days. So let's begin, and thank you so much for those who are watching my videos, and in the part to skip panadinga because each and every part is connected to a following part. Okay, so yes, let's get started. So I started my preparation in August 2025. My first prelims is IBPS PO. So the cutoff was at 49.21. I secured 48.86. So the sectional marks இப்போ டிஸ்பிளே ஆகிருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் prelims was my NIACL AO exam. In that I secured 72.25. the cutoff was 71.25. ஸோ என்னுடைய ஸ்கோர் நீங்கள் பார்க்கலாம். இங்கிலீஷில் ஐ காட் மேக்ஸிமம் மார்க்ஸ் 27.25. இது ஒரு பிஓ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ நான் கொஞ்சம் என்னுடைய சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கோர்ஸ் நீங்கள் பாருங்கள், டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஐ செக்யூர்ட் அபவுட் 30 marks 40 மார்க்ஸ் ஜாஸ்தியாக தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமில் 74 out of 80 செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போது என்னால் எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சிருக்குது. 5 months என்னால் ஒரு 5 எக்ஸாம்ஸ் இந்த சிங்கிள் ரோ கிராக் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் இந்த 2 months இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது தான் ரீசன். ஸோ இப்போ உங்களுக்கு செல்ஃப் டவுட் எல்லாம் போயிருக்கும். You don't just clear the cutoff, but also there is a chance you get more marks above the cutoff அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ திஸ் மார்க் ஷீட். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எஸ், திஸ் இஸ் அ பாசிபிள், திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் ரோட் மேப், திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. எஸ், இட் இஸ் அ டஃபர் ஒன், பட் இது நீங்கள் பண்ணால் மட்டும் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் அடுத்து வர்றது எல்லாமே உங்களுக்கு கிராக் ஆகும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே we'll move on to a strategy video. So stay tuned, and அந்த subscribe button and like button மட்டும் கொஞ்சம் hit பண்ணுங்க because viewers நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா it will be very helpful for me. So let's get started. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குவான்ஸ் செக்ஷன்லேருந்து போகலாம். குவான்ஸில் நீங்கள் ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸில் உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கும், ராங் நம்பர் இருக்கும், அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 sections இருக்குது. அண்ட் ஒன் மோர் ஸ்கோர் பூஸ்டர் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா டிஐ, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றப்போ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு வீக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது quadratic equation and simplification. Simplificationலேருந்து ஒரு 50 questions, quadratic equationலேருந்து ஒரு 50 questions. ஸோ 100 questions நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபார் தி வீக் 1. நெக்ஸ்ட்டு வீக் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ராங் நம்பர் சொல்ல, மிஸ்ஸிங் நம்பர் சொல்கிறேன். ஸோ அது ஒரு 150 questions. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் வீக் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு டாபிக் ஆட் பண்ண போகிறீங்க, அப்ராக்சிமேஷன். ஸோ ஈச் டாபிக் 50 questions. தென் ஃபோர்த் வீக் அப்போது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ராங் நம்பரும்
ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ராங் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈச் செக்ஷன் 50 questions, ஸோ 250 questions. இப்படி நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் மோர் தென் 1000 questions வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டைரெக்டாக எடுத்து நான் போய் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் கனிஷ் சாருடைய வீடியோஸ் பாருங்கள். ஓகே, ஸோ கனிஷ் சாருடைய வீடியோஸ் பாருங்கள். அதில் வந்து மேரத்தான் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். 1000 சிம்பிளிஃபிகேஷன், 1000 அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் பார்க்குறப்போ சார் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் 5 வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 24 × 5 அப்படின்னு இருக்குதுன்னா இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 × 5 வந்து நம்ம 10/2 பண்ணணும். அப்போ 24உடைய பாதி 12, ஸோ இன்டூ 10 120, அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு 1.5 ஹவர்ஸில் வந்து போடக்கூடிய டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கோர் பூஸ்டரில் இந்த செக்ஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் ஒவ்வொரு வீக்குக்கும் 1.5 ஹவர்ஸ் கொடுத்தா போதும். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறீங்களோ அதை சால்வ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போது ஃபஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப எஸ் இட் வில் டெஃபினெட்லி டேக் 1 minute ஃபார் 1 கொஷின். ஆனால் நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு மேக் அ டிராஸ்டிக் சேஞ்ச். உங்களோட டைம் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்கோர் பூஸ்டரோடைய ஃபஸ்ட்டு பார்ட். இது நீங்கள் வந்து ஒரு 1 month பண்ணுங்கள். 1 month பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 month என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்பீட் ப்ராக்டிஸ் மாதிரி இதை எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா 30 செகண்ட்ஸில் முடிக்கணும். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் 30 செகண்ட்ஸ், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 30 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து வந்துடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 30 minutesக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 month நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 set ஆஃப் டிஐ வந்து எடுக்கணும். அந்த டிஐ வந்து கிளர்க் லெவலில் இருக்கிறத எடுங்க, ஈஸியாக இருக்கக்கூடியதை எடுங்க. அண்ட் இந்த டிஐ வந்து நான் என்னென்னலாம் சொல்வேன்னா, உங்களுக்கு பார் சார்ட் இருக்கும், லைன் கிராஃப் இருக்கும், பை சார்ட் இருக்கும், அண்ட் மோஸ்ட்லி கேஸ்லெட். இதை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. இதை ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கிப் பண்ணுறதை நிப்பாட்டாதீங்க. இதை வந்து எடுங்க. இதுலேருந்து ஒரு 3 to 4 questions கேட்பாங்க. இது கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த இடத்துல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன், லேக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து கிளர்க் லெவலில் இருந்தால் போதும். ஓகே, ஸோ ஈஸி லெவலில் இருந்தால் போதும். ஸோ இது வந்து ஒரு 30 minutes வந்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய டிஐ, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் தயாராக இருக்கணும்னா 2 minutesல வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் கிளர்க்காக இருந்துச்சு அப்படின்னா. இதே பிஓ லெவலில் இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 minutes எடுத்துக்கலாம். அண்ட் அது வந்து வேரி ஆகும். சம் பசிலுக்கு வந்து நம்மளுக்கு 2 minutes எடுத்துக்கலாம். சம் டிஐக்கு வந்து 2 minutes இருக்கும். ஒரு சில டிஐக்கு வந்து ஈவன் 5 minutes கூட ஆகும். ஸோ அது வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். பட் கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய டிஐ வந்து கண்டிப்பாக 2 minutesலாம் நம்ம சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் இருக்கணும். இதுதான் வந்து உங்களுடைய 1 month பிளான். ஸோ 1 month பிளான் வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் தான். 2 hours வந்து நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 1.5 hours அண்ட் இது வந்து ½ minute. ஓகே, செகண்ட் மந்த் என்ன பண்ணணும்னா இந்த ஆல் 5 ஸ்கோர் பூஸ்டர் இருக்குதுல்ல, ஈச் 25 questions வந்து போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நிறையவே போட்டிருப்பீங்க. அப்போ வந்து 25 questions போடுங்க. ஸோ 1 hourல நீங்கள் வந்து மினிமம் நான் சொல்கிறது 100 questions அதை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த 1 hourல வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மந்த் வந்து பிஓ லெவலில் எடுக்கணும். அது வந்து ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 questions வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பிஓ லெவல்னு பார்க்குறப்போ 2 பார் கிராஃப் இருக்கும். ஒரு இது வந்து பார் கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு இது வந்து கீழே வந்து ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 2 பை சார்ட் 2 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ 2 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டிஐ வந்து எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு 10 question வந்து ஒரு 1 hourல சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டரில் ஒரு 2 hours plan for 2 months. ஓகே, ஸோ இதுலேருந்தே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா கிளர்க் லெவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 25 marks கிட்ட வரும். இதே பிஓவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20லேருந்து 23 marks வரைக்கும் வரும். ஓகேவா? ஏன்னா பிஓ லெவலில் உங்களுக்கு டிஐ வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்கும். ஓகேவா? 3 set கேட்பாங்க. இதே கிளர்க் லெவல்னா மோஸ்ட்லி 1 set ஆர் 2 set தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து போகாது. மீதி எல்லாமே உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர் தான் இருக்கும். 20 questions வந்து உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர் தான் வைப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ராங் நம்பர் சீரீஸ் கொடுத்து டஃப் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்ராக்சிமேஷன் கொடுத்து டஃப் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா
நீங்கள் வந்து படிக்கிறப்ப வந்து இந்த ஸ்கோர் பூஸ்டரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 35ல் இவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டருக்கான பிளான் இன் குவான்ஸ். இப்போ வந்து அரித்மெட்டிக் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் டாபிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து அதிகமாக நம்மளுக்கு கவர் ஆகக்கூடியது. அண்ட் இந்த ஆர்டரில் போகிறப்போ ஒரு கோஹரன்ஸ் இருக்கும் இன் அரித்மெட்டிக் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2 to 2.5 hours வந்து டெய்லி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு 3 days எடுத்துக்கோங்க. வீடியோஸ் பார்க்க, பேசிக் வீடியோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறப்ப ஆல் டைப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? வீடியோஸ் வந்து பேசிக் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து எப்படி ஒவ்வொரு டைப்பில் இருக்கக்கூடிய டஃப்பான கொஷின்ஸை 30 minutesல சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு 30 secondsல சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு 15 questions எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஆப்டிமைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான சால்விங் மெத்தட் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் 2 days 3 days வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு 2 days வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, 3 days வந்து வீடியோஸ் பாருங்கள், பேசிக்ஸ் கற்றுக்கோங்க, ஃபார்முலாஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த 3 days பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் 2 days என்ன பண்ணணும்னா 100 questions சால்வ் பண்ணணும். ஒரு நாள் 50 questions, ஒரு நாள் 50 questions. கண்டிப்பாக இந்த 100 questions சால்வ் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக் போகிறது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் நான் சொல்வேன் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு தெரியுதா தெரியலான்றது தெரியும். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் லேகாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் லேகாக இருக்குது, இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரம் வந்து டெலிகிராம் சேனல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்டர் SBI PO ப்ரிலிம்ஸ். ஸோ நான் அந்த டெலிகிராம் சேனலை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் ஐம் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் SBI PO ப்ரிலிம்ஸ். அண்ட் அதுக்கு நடுவில் வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறப்போ இட் மேக்ஸ் அ லிட்டில் பிஸி ஃபார் மீ. ஸோ கொஞ்சம் டைம் தான் எனக்கு இருக்குது. அதனால நான் வந்து இப்போதைக்கு அந்த டெலிகிராம் சேனலுடைய ஐடியா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து போடுங்க. நம்மளுக்குள்ளே நம்ம பியர் சர்க்கிள்குள்ளே நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ பார்க்கணும். இந்த 2 டாபிக் வந்து பார்த்துட்டா போதும். எல்லா டாப்பிக்லேயுமே இந்த 2த்துடைய டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் எடுத்தாலும் ரேஷியோ பேஸ் தான், ஏஜஸ் எடுத்தாலும் ரேஷியோ பேஸ் தான், மிக்சர் அண்ட் அலிகேஷனும் பர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ் தான். அண்ட் டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் ஃபுல்லாக அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸும் ரேஷியோ மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உங்களுக்கு பர்சன்டேஜ் உடைய ரோல் ப்ளே பண்ணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் பர்சன்டேஜ் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், மிக்சர் அலிகேஷன் ஒன்று பாருங்கள். இல்லைனா அதுக்கடுத்து வந்து ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த 2 டாபிக் வந்து இதை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த 2 டாப்பிக்கை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இல்லைனா இந்த 2 டாப்பிக்கே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ரெண்டுமே ஒரே டாபிக் தான். ஸோ இன்லெட் அவுட்லெட் அந்த வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு மாறும். அண்ட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பாருங்கள். ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் சேம் டாபிக். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, பெர்மிட்டேஷன், காம்பினேஷன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குக்கும் 5 days எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 days எடுத்துக்கோங்க. 3 days வந்து நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் போட்டு எழுதுங்க. அண்ட் 2 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 100 questions வந்து ஒரு சில கொஷின் வந்து நியூ மெத்தடாக இருக்கும். லைக் நியூ எப்படி சொல்கிறது, ஒரு நியூ டைப் ஆஃப் கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூ டைப் ஆஃப் கொஷின் நீங்கள் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு இருக்காது. அந்த சொல்யூஷனை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கொஷினையும் உங்களுடைய நோட்ஸில் வந்து நீங்கள் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக் முடிச்சுட்டு அந்த டாப்பிக்கு பின்னாடி ஒரு 5 to 6 pages வந்து லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 5 to 6 pages வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 5 to 6 pages எதுக்கு அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுப்பீங்க, செக்ஷனல் டெஸ்ட் எடுப்பீங்க, ஏதாவது ஒரு யூடியூப்லேருந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சில கொஷின் வந்து நியூ மாடலாக இருக்கும், நியூவாக இருக்கும், ஒரு டஃப் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை என்ன பண்ணுங்கன்னா அந்த பேப்பர்லேயே வந்து அட்டாச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அண்டு நியூ டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை பண்ணுறது தான் அரித்மெட்டிக்கில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு க்ரியேட் பண்ணும். நிறைய பேருக்கு என்ன ஆகிடும்னா இந்த இடத்துலேயே அவங்களோட டைம் முடிஞ்சிடும், ஸ்கோர் பூஸ்டர்லேயே அவங்க முடிஞ்சிடும். ஸோ இந்த அரித்மெட்டிக் டாபிக் சைடே போக முடியாது. அப்போது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த 20 மினிட்ஸில் அவங்களால ஸ்கோர் பூஸ்டர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னா ஸ்பீடு இல்லைன்னு அர்த்தம். ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு 2 months ஸ்கோர் பூஸ்டர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஸ்கோர் பூஸ்டர் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதான் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் உங்களால் மூவ் பண்ண முடியும். அரித்மெட்டிக் டாபிக்ஸை நீங்கள் எப்போ 100 questions நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆல் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் டச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதோடைய ப்ராக்டிஸ்க்கான கொஷின் உங்களுக்கு கைட்லிலே ஃப்ரீ பிடிஎஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைடில் இருக்கும். அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அது இப்போ எங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு அரித்மெட்டிக்கான விஷயம். அண்ட் டோட்டலாக ஒரு 4 to 4.5 hours நீங்கள் கண்டிப்பாக குவான்ஸுக்கு கொடுத்து தான் ஆகணும். குவான்ஸ் தான் இருக்கிறதுலே கவர் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுக்கும் கம்பேர்ட் டு அதர் டாபிக்ஸ். இதில் தான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ரீசனிங் செக்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரீசனிங் செக்ஷனில் நம்மளுக்கு 3 hours நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். லைக் குவான்ஸ்க்கு மாதிரி 4 hours 4.5 hours கொடுக்க தேவையில்லை. இதனுடைய அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குவான்ஸுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கோர் பூஸ்டர். இதுலேயுமே ஸ்கோர் பூஸ்டர் எப்படி அங்கே 20 to 25 marks ஸ்கோர் பூஸ்டரில் வருமோ இங்கேயுமே 25 marks உங்களுக்கு கிளர்க் லெவல்லேருந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் 20 marks உங்களுக்கு பிஓ லெவல்லேருந்து 20 marks பிஓ லெவல் ஸ்கோர் பூஸ்டர்னால் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 15 marks கிட்ட வரும். 10 to 15 marks கிட்ட உங்களுக்கு வரும். அண்ட் கிளர்க் லெவலெலாம் உங்களுக்கு 20 to 25 கொஷின்ஸ் வரும். ஓகேவா? சிலாஜிசம் 2 நாள் பாருங்கள் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒன்லி ஃபியூ, அப்புறம் ஆல், நன், அப்புறம் எய்தர் ஆர், அதெல்லாம் எதுக்கு வரும் அப்படி, நோ, சம், நாட், ஆல், நெய்தர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு 2 days அதோடைய வீடியோஸ் பாருங்கள். இன்இக்வாலிட்டி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1 day பாருங்கள். அண்ட் மிஸ்சலேனியஸ்லாம் இருக்கும்ல 1 mark கொஷின், அது எல்லாத்துக்குமே ஒரு 1 day வச்சுக்கோங்க. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், நம்பர் சீரீஸ், இது எல்லாத்துடைய பேசிக்கும் நீங்கள் எங்கேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, கிராக் வித் ஜாக். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த வீடியோ ஒரு 3 hours பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 4 டாபிக் நீங்கள் முடிக்கணும். ஸோ இந்த ஸ்கோர் பூஸ்டரை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு 1 weekல முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 1 week நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் வீக்லேருந்து நீங்கள் வேறு டாபிக் பார்க்கலாம். இப்போ நான் அந்த 1 weekல இதை முடிக்க சொன்னது என்னென்னா இந்த 1 weekல நீங்கள் இந்த டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலை. இப்போ சிலாஜிசம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுட்டா போதும். ஏன்னா சார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு வீடியோவில் எடுக்கிறப்போ அதில் சிலாஜிசம் மேரத்தான் சொல்லிட்டு போடுவாங்க. அந்த சிலாஜிசம்லேயே உங்களுக்கு ஒரு 10 to 15 questions 20 questions அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இது எப்படின்னா அரித்மெட்டிக் மாதிரியோ இல்லை சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் மாதிரியோ ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இன்இக்வாலிட்டியில் இந்த சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும், கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும், லெஸ் தென் சிம்பிளாக இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் தேவை. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் போதும், நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கோடிங் டிகோடிங்கில் எப்படி இருக்கும்னா ஓகே இதுக்கு ஏடிஹெச்னு பார்த்தோம். அப்போ ஏடிஹெச் நம்ம ஆல்ரெடி பார்த்தது வேறங்க. அந்த மெமரி பவர் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி ஜாஸ்தியாக ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு பெருசாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 weekல ஸ்கோர் பூஸ்டர் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் வீக் அப்போது டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இதை ஒரு 1.5 hours வீடியோ பாருங்கள். இன்னொரு ஒரு 1.5 hours என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கோர் பூஸ்டர் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணும். 50 சிலாஜிசம், 50 இன்இக்வாலிட்டி, 10 மிஸ்சலேனியஸ் கொஷின் ஈச் டாபிக், ஆல்ஃபா நியூமரிக், நம்பர், ஆல்ஃபபெட் சீரீஸ்லேருந்து 10 questions, ஃபார்வர்ட் பேக்வர்ட் அண்ட் வேர்ட் ஃபார்மேஷன்லேருந்து 10 questions, கோடிங் டிகோடிங்லேருந்து 10 questions. ஒரு 5 set இந்த மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீக் லேர்ன் பண்ணுங்கள், செகண்ட் வீக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் திரும்ப தப்பு பண்ணிங்கன்னா திரும்ப போய் வீடியோ பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ நீங்கள் மேரத்தான் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக சிலாஜிசம் மேரத்தான், இன்இக்வாலிட்டி மேரத்தான் சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும்.
கிராக் வித் ஜாக் சாரே வந்து ஜாக்சன் சாரே நிறைய பிளேலிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு 1.5 hours ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டேரக்ஷன் எப்படி போடணும், டேரக்ஷனில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று டிகிரி பேஸ்டு, இது நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவாங்க. நான் இனிஷியல் டேஸில் வந்து இதை ஸ்கிப் பண்ணி நிறைய எக்ஸாமில் வந்து ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஸ்கிப் பண்ணி அதை நான் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். இது வந்து மெயின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. மெயின்ஸில் வந்து ஏன்னா டஃபர் லெவல் இருக்கும்ல, 180 டிகிரி டேர்ன் லெஃப்ட் சைடு, 180 டிகிரி டேர்ன் ரைட் சைடு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பிளட் ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குழப்புற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 week போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கான பிளான். ஸோ இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சா? தேர்ட் வீக் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பசில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் உங்களுக்கு படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேர்ட் வீக்லேருந்து நீங்கள் பசில் பார்த்தா போதும். ஒரு 3 weeks வந்து பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். ஆல் டைப்ஸ் வந்து பாருங்கள். பாக்ஸ் பேஸ்டு இருக்கும், ஃப்ளோர் பேஸ்டு இருக்கும், டேஸ் இருக்கும், மந்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் பசில் பாருங்கள். 2 variable, 3 variable, 4 variable, unknown puzzle அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆல் டைப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து டெய்லி வீடியோ வந்து ஒரு 1 hour வீடியோ பாருங்கள், 1.5 hour வீடியோ பாருங்கள். அண்டு 6 set வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 hours என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்கோர் பூஸ்டரோட சேர்த்து டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 1 hour வந்து பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வீடியோ பாருங்கள். பசில் சீட்டிங் வந்து ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1.5 hours வந்து ஸ்கோர் பூஸ்டர் ப்ளஸ் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 monthலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ரீசனிங் செக்ஷன் முடிக்கிறதோடு இல்லாமல் யூ வில் மாஸ்டர் ரீசனிங். ஓகேவா? யூ வில் மாஸ்டர் ரீசனிங். நான் வந்து இப்போ எக்ஸாஜரேஷனுக்காக சொல்லலை. இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், இதை எல்லாமே இந்த டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், அப்புறம் வந்து பசில் எப்படி சால்வ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஐ ஜஸ்ட் கவர்ட் இன் 1 day. ஒரு 1 day உட்காந்து, அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஒன் ஆஃப் மை சீனியர். அவங்க தான் வந்து உட்காந்து இது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எஸ், இதுதான் வந்து ஸ்கோர் பூஸ்டருக்கானது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பசில் வந்து எனக்கு டுக் டைம். நிறைய பேர் போட்டிருந்தீங்க எனக்கு 16 minutes ஆகுது, பிஓ லெவல் பசில் கண்டிப்பாக 16 minutes ஆகும். இப்போ கூட நான் டெஸ்ட்டில் போடுறப்ப எனக்கு சம்டைம்ஸ் 5 minutesலாம் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பிஓ லெவல்னால் டஃப்பாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பிஓ லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு பிஓ எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வருது. அதனால இது போக போக தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும். இதில் வந்து நம்மளுக்கு க்ளூ தான் கரெக்டாக இருக்கணும். அதான் சொன்னல, நம்ம வந்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பேசேஜ், அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். தட் டாப் வேர்ட் பார்த்தோம்னா டாப் மோஸ்டா, பாட்டம் மோஸ்டா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ரீசனிங்கானது, ஒரு 1 monthக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ செகண்ட் மந்த் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் செகண்ட் மந்த் வந்து இறக்கணும். லைக் ஸ்கோர் பூஸ்டர், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில் ஒரு 1 hour, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் செகண்ட் மந்த்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் டெய்லியும் போடலாம். ஸோ செக்ஷனல் டெஸ்ட் வந்து டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரம் செகண்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து குவான்ஸ்க்கு வந்து உங்களுக்கு செகண்ட் மந்த் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஃபஸ்ட் மந்த் அண்ட் செகண்ட் மந்த் ரெண்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குவான்ஸுக்கு போர்ஷன் தான் கவர் பண்ணணும். அண்ட் டெஸ்ட்டை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. டெஸ்ட்டு வந்து நீங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே எடுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வீக்லி 5 days ஃபாலோ பண்ணுறதுக்கான பிளான். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டேக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஒரு தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். ஏன்னா இங்கிலீஷ் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அது ஒரு செக்ஷனாகவே நம்ம பார்க்குறது கிடையாது. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. குவான்ஸ் உட்காந்து மாங்குன்னு போடுவோம், ரீசனிங் உட்காந்து பண்ணுவோம். நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், நல்லா வந்து இதை வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. எப்போதுமே ரீசனிங்கில் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் அங்கே உங்களால் காட்ட முடியாது, டிஃப்ரென்ஸ் காட்ட முடியாது. குவான்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியாது. இப்போ சிஏவுமே வந்து நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ படித்தாலும் வேறு மாதிரி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸ்டாட்டிக் படிச்சுட்டு போனால் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறான், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனால் ஸ்டாட்டிக் கேட்குறான். ஃபஸ்ட்டு 2 மாதம் படித்தோம்னா 4th month 3rd month அப்படி கேட்குறாங்க. ஸோ சிஏவுமே வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் இங்கிலீஷுன்ற ஒரு செக்ஷன் எப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த செக்ஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு எப்படி மாறும்னா ரிட்டனாக மாறும். ஸோ எஃபர்ட்ஸ் வில் டேர்ன் இன்டு ரிட்டன்.
அப்படி தான் வந்து நம்ம ஒரு செக்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த செக்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சாலிடாக யூ கேன் ஷோ அ டிஃப்ரென்ஸ் அப் டு 10 to 15 மார்க்ஸ். இந்த 10 to 15 மார்க்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது ஒரு 0.5ல் லூஸ் பண்ணவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அவ்வளோ முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இங்கிலீஷ் செக்ஷன் வந்து 2 hours கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து 20 minutes பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து எடிட்டோரியல், நியூஸ், ஆர்டிகல்ஸ் படிங்க. இன்னொரு நாள் வந்து ஸ்டோரி பேஸ்டு கண்டென்ட் வந்து போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேசிக்கான வீடியோஸ் ஒரு 1 hour 1.5 hours இது வந்து பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஹிந்தி சேனல்லாம் போகவே வேண்டாம், அபித் சார் வீடியோவை பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்கணும். நவுன்னா என்ன, தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட சொல்லணும். ப்ரிப்போசிஷன்னா என்ன சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அபித் சார் வீடியோவை ஒரு 2 monthsக்கு வந்து ஒரு 1 hour 1.5 hour டெய்லியும் பாருங்கள், தப்பே இல்லை. திரும்ப திரும்ப கூட பாருங்கள், தப்பே கிடையாது. நான் வந்து அபித் சார் வீடியோவை பார்க்குறப்ப பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, படுத்துகிட்டே பார்ப்பேன், நோட்ஸ் வச்சு பார்க்க மாட்டேன். சும்மா அப்படியே படுத்துட்டு மத்தியானம் அப்படியே படுத்துட்டு இருக்கிறப்போ அப்படியே வந்து லேர்ன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அதனாலே எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு சில விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் இங்கிலீஷ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும். தோ எனக்கு இங்கிலீஷ் செக்ஷனில் மார்க் வரும், ஏன்னா நான் கொஞ்சம் எனக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் நல்லாயிருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் எனக்கு நல்லா இருக்கிறனால எனக்கு அதை வச்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் மெயின்ஸுக்கு இந்த ஸ்கில்ஸ் மட்டும் போதுமானா கண்டிப்பாக போதாது, காலை வாரி விட்டுரும். அபித் சார் வீடியோ தான் அங்கே ஹெல்ப் பண்ணும். மெயின்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிராமர் தான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் எஸ் வரும், இது வந்து ஸ்பீடு பூஸ்ட் பண்ணுறதுக்காக வரும். ஆனால் கிராமர் தான் அங்கே பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அண்ட் வெக்காபுலரி வந்து 15 minutes கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? இது நான் வந்து எங்கே போய் படிக்கிறது, இது புக் எடுத்து படிக்கிறதா இல்லை வேர்ட்ஸ் எடுத்து படிக்கிறதா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. எடிட்டோரியல் படிக்கிறீங்களா, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வந்து வீடியோஸில் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறப்ப ஏதாவது வீடியோ பார்க்குறீங்களா, லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லையா, பேங்க் பிஓ எக்ஸாம்னு சொல்லிட்டு ChatGPT என்கிட்ட ஒரு 100 வெக்காபுலரி கொடுன்னு சொன்னீங்கன்னா அது கொடுக்க போகுது. டெஸ்ட் சீரிஸ் போடுறீங்களா, அதில் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுடைய 1 monthக்கான ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் செகண்ட் மந்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். செகண்ட் மந்த்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்ஷனல் டெஸ்ட்டு ரெகுலராக போடுங்க. ஸோ நான் செக்ஷனல் டெஸ்ட் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, செகண்ட் மந்த்லேருந்து ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் செக்ஷனுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குவான்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா குவான்ஸில் கண்டிப்பாக டேக் மோர் டைம், இதை விட அதுக்கு டைம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த 2 செக்ஷனையும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு கூட அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம அதை குவான்ஸ் வந்து நான் அந்த சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஏன்னா குவான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஸ்பீடுக்கு தான் நான் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டேன். 100 கொஷின். கான்செப்ட் கிளாரிட்டிக்கு உங்களுக்கு டைம் எடுத்து தான் பண்ணணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த பசிலை நான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறேன், அப்புறம் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நான் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறப்போ எனக்கு எப்படி ஆகுது அப்படின்ற அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் 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 அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன், இங்கிலீஷில் எப்படி மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது என்ன தான் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு 45 minutes கொடுத்தே ஆகணும். அண்ட் இப்போ வந்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாருமே வந்து பிகினர்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் எல்லாருமே எதுக்கு எய்ம் பண்ணுவீங்க அப்படின்னா, கிளர்க் அண்ட் RRBPO இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்டுடைய ஃபோக்கஸாக இருக்குது. நான் SBI கிளர்க்லேருந்து நான் எய்ம் பண்ணுறேன், RRBPOலேருந்து எய்ம் பண்ணுறேன் அப்படின்னு. அது வந்து தப்பு கிடையாது. நார்மலாக வந்து நிறைய பேர் கிளர்க் ஜாப் தான் வேணும்னு நினைப்பாங்க, நிறைய பேர் PO ஜாப் தான். அது வந்து நான் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் கிளர்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அக்டோபர் லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக 3 months ஆவது படிச்சிருக்கணும். 3 months நீங்கள் படிச்சிருக்கணும்னா, இப்போ அக்டோபர் வந்து லாஸ்ட்லேருந்து கூட கேட்குறாங்க. அக்டோபர் வந்து எப்படி சொல்கிறது, அக்டோபர் 30 அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா அக்டோபர் 20 வரைக்கும் கூட நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உள்ளே வருது. அப்போ 3 months வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் படித்தே ஆகணும்.
ஓகேவா? ஸோ ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட் அண்ட் பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுன்றதையும் நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனுக்கான செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்துருக்கேன், சோர்ஸஸ் வந்து காட்டியிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுடைய ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட், ஒரு ஃபுல் டைம் பிகினர் ஆஸ்பிரண்ட்டுடைய ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீக்லி 5 days வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? 2 monthsக்கு நீங்கள் 5 days ஃபாலோ பண்ணால் போதும். சாட்டர்டே என்ன பண்ணணும்னா பேக்லாக் வச்சுக்கணும். எதெல்லாம் இந்த வீக் என்னால் பண்ண முடியலை அதை எல்லாத்தையும் பேக்லாக் வச்சுக்கணும். செக்ஷனல் டெஸ்ட்டு கண்டிப்பாக போடுங்க. 3 டெஸ்ட்டு வந்து ஈச் செக்ஷன் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சண்டே வந்து என்னென்னா ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு சிஏ வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த வாரத்துடைய சிஏ ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் சண்டே ஈவினிங் வந்து உங்களை நீங்களே வந்து ரிவார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வீக் வந்து நீங்கள் சூப்பராக படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களை நீங்களே ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பார்க் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மூவி பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டுடைய இருக்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 7 hours போதும், நான்லாம் 6 hours தான் படித்தேன். கண்டிப்பாக ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா 10 to 11 hours படிக்கணும். ஏன்னா நான் சொன்ன சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட். அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போயும் அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் எக்ஸாம் போகணும், பெட்டர் ஜாப் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போயும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களே எனக்கு தெரிஞ்சு 7 hours கொடுப்பாங்க. 6 hours படிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ நம்மலாம் அவங்களோட கம்பீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம கிராப் பண்ணி தான் ஆகணும். வென் யூ ஆர் கிராபிங் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அண்ட் ஸ்டீலிங் எவ்ரி மினிட், யூ வில் பி அஹெட் ஆஃப் தி காம்படிஷன். ஓகே? ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு வீக்லி பிளான். இப்போ வந்து ஒரு மார்க் ஒரு ஆஃப்டர் 2 monthsக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 months நம்ம வந்து முடிச்சாச்சு, கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். டெய்லி வந்து 2 to 3 ப்ரிலிம்ஸ் வந்து போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ், எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் வந்துச்சா, எஸ்பிஐ கிளர்க்லேருந்து ஒரு 3 டெஸ்ட் போடுங்க. ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் வருதா, 3 டெஸ்ட் போடுங்க. ஒரு 2லேருந்து 3 டெஸ்ட் போடுங்க. ஒரு டெஸ்ட்டு 1 hour வந்து பண்ணுறீங்கன்னா 1 hour அனலைஸ் பண்ணுறது எடுக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour அனலைஸ் பண்ண எடுப்பீங்களா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த 2 months முன்னாடி வரைக்கும் நீங்கள் வீக்லி 1 test or 2 test எடுத்தால் போதும். ஆனால் இந்த 2 months முடிச்சதுக்கப்புறம் டெய்லி 2 to 3 டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இது வந்து ஒரு 4 hours வச்சுக்கோங்க. தென் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மெயின்ஸ் செக்ஷனல் டெஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நான் மெயின்ஸ் கொஷினே சால்வ் பண்ணதில்லை அப்படிலாம் எந்த இதுவும் வேண்டாம். அதுலேயுமே வந்து கொஷின் ப்ராக்டிஸ் மாதிரியே எடுத்து பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஷினாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் போடுறேன், அந்த கதையே வேண்டாம். ஸ்டார்ட் வித் பிக் திங். ஒரு நீங்கள் பெரிய விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு சின்ன விஷயம் ஈஸியாக மாறிடும். ஸோ செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போடலாம். குவான்ஸ் அண்ட் ரீசனிங் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போடுங்க. அண்ட் மெயின்ஸ் இங்கிலீஷ் வந்து டெய்லியும் போடுங்க. அண்ட் பிஓ லெவலில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸும் போடுங்க. அண்ட் ப்ராக்டிஸ் செட்டு டிஐ, பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் 3 செட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மெயின்ஸ் லெவலில். ஓகே? இது வந்து மெயின்ஸ் லெவல். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பசில், இன்னொரு நாள் சீட்டிங், அந்த மாதிரி போங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஒரு 1 hour வந்து என்னென்னா மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கோர் பூஸ்டர். மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 30 minutes வந்து குவான்ஸ், ஒரு 30 minutes வந்து ரீசனிங். இப்போ ரீசனிங்கில் வந்து நான் ஆல்ரெடி ஸ்கோர் பூஸ்டர் சொல்லியிருந்தேன். எல்லாமே கோடட் பேட்டர்னில் கேட்பாங்க. குவான்ஸ் வந்து எப்போதுமே ரீசனிங் ஸ்கோர் பூஸ்டர் எப்படி இருக்கும்னா சீரீஸ் 1 சீரீஸ் 2ன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்ஸ் லெவல் இருக்கும். அது வந்து இது வந்து 30 minutesல வந்து ஒரு 3 கொஷின் தான் கற்றுக்குறீங்களா, தப்பே கிடையாது. 3 கொஷின் தான் இனிஷியல் டைமில் கற்றுக்க முடியும். இப்போ வரைக்கும் என்னால் ஒரு 5 கொஷின் தான் போட முடியும். 3 கொஷினுக்கு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். இது 2 கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. இருந்தாலும் அந்த ஸ்டேஜை வந்து தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்பீட் ஆக்க முடியும். ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் வரப்போ நம்ம கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம். இப்போ இன்சூரன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ கம்ப்யூட்டர் படிச்சே ஆகணும். அதனால நம்ம இப்போ கம்ப்யூட்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து இந்த 2 months முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பக்கத்தில் வந்துச்சுனாலும் பண்ணலாம். ஒரு 30 minutes படித்தா போதும் டெய்லியும். பேங்கிங் அவேர்னஸும் அந்த மாதிரி ஒரு 30 minutes வந்து நீங்கள் படித்தா போதும். ஓகே? ஸோ இதுதான் உங்களுடைய ஆஃப்டர் 2 monthsக்கான பிளானாக இருக்கணும். ஸோ இந்த டைமும் வந்து உங்களுக்கு என்ன ஒரு 10 to 11 hours வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் போனஸ் டிப்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு 10 போனஸ் டிப்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் இந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்க. எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறப்போ ஐ எம் வெரி கிளாட் அபவுட் இட். ஸோ எஸ்,
ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸாம் பின்னாடி ஓடக்கூடாது. ஒரு எக்ஸாமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் எஸ்பிஐ கிளர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஆர்ஆர்பிபிஓ அப்படிலாம் பண்ணாதீங்க. எக்ஸாம் பின்னாடி போகாதீங்க. 2 months வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன்னா நான் அந்த 2 months பண்ணனால்தான் எனக்கு அடுத்தடுத்து எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆனிச்சு. இன் அ ரோ ஐ கிளியர்டு 5 prelims. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கவரேஜ் ஃபோக்கஸ் பண்ணணும், நாட் செலெக்ஷன். ஃபுல் சிலபஸ் நான் கவர் பண்ணியிருக்கேனா, கான்செப்ட் பில்ட் பண்ணியிருக்கேனா, அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். திஸ் ப்ராசஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எல்லா எக்ஸாம்ஸும் அப்ளை பண்ணி பழகுங்க. இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் அப்ளை பண்ணி பழகுங்க. ஓகேவா? ஸோ எந்ததையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். நான் இந்த எக்ஸாம் எழுத மாட்டேன் அதனால் நான் வேண்டாம் அப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறப்போ யூஸ் டு கெட் அந்த ஃபெமிலியாரிட்டி வரும், அந்த கொஷினுக்கு ஃபெமிலியாரிட்டி வரும், அந்த அட்மாஸ்பியருக்கு அக்கமடேட் ஆவீங்க, அந்த ஃபியர் போகும். அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து மார்க்குடைய மைண்ட் செட் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும், ஒரு மார்க்கும் நீங்கள் எக்ஸாம் மாதிரி அப்ரோச் பண்ணணும். இதுதான் உங்களுடைய எக்ஸாம், இது எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இது வந்து எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் சொல்லிட்டு அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. குறிப்பாக பாஸ் பண்ணிட்டு எடுக்கிறேன், தூக்க கலக்கத்தில் எடுக்கிறேன், எல்லோரும் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, டிவி ஓடிட்டுருக்கோம், அந்த டைமில் எடுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அமைதியாக இருக்கிற டைம் ஒரு டைம் உங்களுக்கு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க்காச்சும் போடுங்க ஒரு நாளைக்கு. ஓகே, அதுதான் மார்க் மைண்ட் செட். எக்ஸாம் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி மார்க்ஸ் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட தான் போகணும். நெக்ஸ்ட்டு வீக்லி 5 days வந்து கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அண்ட் 2 days ஓகே. டுடே வந்து நான் என்ன சொல்வேன்னா ஃபுல்லாக 24/7 படிக்கணும்லாம் கிடையாது. வி ஆர் ஆல்சோ a ஹியூமன் பீயிங், ஒரு நேச்சர். ஓகேவா? ஸோ அந்த 5 days நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் இந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ப்ரிலிம்ஸை ஏன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகணும், ஜாப் வாங்கணும், அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். ப்ரிலிம்ஸ் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஷுட் பி அந்த லிஸ்ட்டில் வரணும், அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரணும். அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஸ்கெடியூல் போடுவாங்க. 10 to 9, 9 to 10 இதை பண்ணுறேன், 10 to 11 அதை பண்ணுறேன், 12 to 1 o'clock இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் வந்து மைன்யூட்டாலாம் ஸ்கெடியூல் போடாதீங்க. ஸ்கெடியூல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சிங்க, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸை போய் ஒரு 1 hour பார்த்தேன், நான் இன்றைக்கி இங்கே போனேன், யூடியூப் வந்து ஒரு 2 hours பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பார்த்தேன், அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸ்டடி டைம் வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க என்னன்றதை நோட் பண்ணுங்கள். இது ஒரு 15 days நோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரைம் டைம் என்னன்றதை பாருங்கள். அந்த ப்ரைம் டைமை நீங்கள் சிஏ அண்டு வீக் செக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், அண்டு மார்க்குக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு கில்ட் வரும். ஏன் வரும்னா, நான் எவ்வளோ டைம் கண்டிப்பாக இதுதான் ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஓகேவா? வேஸ்ட் பண்ணுற டைமோ ரீல்ஸ் பண்ணுற டைமோ கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கும். அந்த கில்ட் வந்தால் தான் நம்ம ஸ்கெடியூல் வந்து கரெக்டாக போடுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கெடியூல் போடுங்க. ஒரு நாளில் உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுது அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ வந்து நீங்கள் மைன்யூட் ஸ்கெடியூல் போடாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீக்குக்கு ஸ்கெடியூல் போட்டிங்களா 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, திரும்ப 3ஆவது நாள் புதுசாக ஒரு ஸ்கெடியூல் போடுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நேச்சர் தான். அதுக்காக கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி 5 days கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10 to 11 hours படிங்க. தட் இஸ் ஆல்வேஸ் வந்து சஃபிஷியன்ட். அண்ட் டோன்ட் ஹாவ் அ ஃபேவரட்டிசம். ஒரு பர்டிகுலர் செக்ஷன் தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து இங்கிலீஷ் பார்த்தாலே பயம், அந்த மாதிரி மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அண்ட் உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ட்ராக் பண்ணணும். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, லைக் ரீசனிங், குவான்ஸு, இங்கிலீஷ், இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டைலுன்றது ஈச் செக்ஷனுக்கு பாருங்கள். அண்ட் இந்த செக்ஷனில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றத அந்த பக்கா ட்ராக் இருக்கணும். அந்த நோட் வந்து இப்போ என்கிட்ட இல்லைன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் மிஸ்டேக் லெட்ஜர்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நோட்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து எப்போதுமே இங்கிலீஷில் வந்து எரர் ஸ்பாட் வந்து கொஞ்சம் எனக்கு தப்பாகும். ஸோ நான் அதை எப்படி எழுதுவேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். இது வந்து மிஸ்டேக் நோட். ஓகேவா? இந்த மாதிரி நான் டெஸ்ட் சீரீஸில் ஆலிவ் போர்டு, கைட்லி, ப்ராக்டிஸ் மார்க், அப்போ நான் வேறு எங்கேயாவது செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறப்போ இதெல்லாம் நான் தப்பு பண்ணது. ஸோ தப்பு பண்ணுறப்போ அந்த கொஷின் எல்லாம் எழுதி வச்சுப்பேன். ஓகே, இது இப்படி போடக்கூடாது, இது இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டோட எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுறப்போ நான் அதை எடுத்து பார்ப்பேன். அண்ட் வொக்காபுலரியும் நான் அந்த மாதிரி தான் நோட் பண்ணேன். எனக்கு இந்த வொக்காப்ஸ்லாம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்க்குறப்போ அந்த மிஸ்டேக் லெட்ஜர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிகினருக்கான பக்கா ரோட் மேப்.
கண்டிப்பாக இந்த 2 months வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டேக் மீ லேட்டர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ரோட் மேப் அண்ட் கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லானுச்சுன்னு. கண்டிப்பாக whoever டேக் திஸ் வேர்ட் சின்சியர்லி or whoever considered this input அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் வெல், ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் புட் இட் அண்ட் ஐ வில் பி very glad to do a video on that. Okay, so thank you so much, have a great day. If you find this video very helpful for you, please do subscribe to our channel Wabi Sabi Banking Aspirant Diaries, and also recommend to your friends and share it in your peer circle. And please do take this upcoming months very sincerely, because exams வந்து கடன்னு வரப்போகுது, வாரத்துக்கு ஒரு எக்ஸாம்னு இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே, ஹாப்பி லேர்னிங், ப்ரிப்பேர் வெல்.